திருமந்திரம் 4ஆம் தந்திரம். அத்தியாயமாக புவனாவதி சக்கரத்தில் 1315 என்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இதில் அகவை வேட்டை பற்றி சொல்கின்றார். ஆமாம், தேவியை பூஷிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக்கு சக்கரம் வரைய சொல்கிறாருங்க. மன தூய்மையோட உள்ளத்தில் அந்த தேவியை ஏந்திரலை செய்த அதுக்கு முன்னாடி அந்த மந்திரங்கள் சக்கரத்தில் பொருந்துற மாதிரி செஞ்சு தியானித்து நிலை கொள்ளும் போது உள்வெளி விளங்க தியானம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாருங்க. இப்போ இந்த சமாதி குற்றங்கள்லாம் நீக்கப்பட்டு மன தூய்மையுடன் சக்கரத்திலே மந்திரங்களை ஜெபித்து உள்நோக்கி பயணமாக செஞ்சு உள்வொளியை தரிசிக்கும் போது அது அகவைப்பாடு முறை அப்படின்னு இங்கே குறிப்பிடப்படுறதா உணர்கின்றேன். மிக்க நன்றி. பாருங்க ரத்னகுமார் ஐயா, வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலர் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் புவனாவதி சக்கர 12வது அத்தியாயம் பாடல் 1315 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. பூசிக்கும் போது புவனாபதி தன்னை ஆசற்றகத்தினில் ஆகரம் பண்ணி பேசிய பிரான பிரதித்தை அது செய்து தேசுற்றிடவே தியானம் அது செய்ய. பூசிக்கும் போது புவனாபதி தன்னை ஆசற்று அகத்தினில் ஆவாகனம் பண்ணி பேசி பிராண பிரதிட்டை அது செய்து தேசுற்று இடவே தியானம் அது செய்ய. இதன் விளக்கமாக சரவணையா தரப்பிலிருந்து புவனாபதி சக்கரத்தை முறைப்படி வரைந்து அதற்கு பூஜைகள் செய்யும் போது உலகங்களுக்கு அதிபதியாக இருக்கின்ற இறைவனும் இறைவியையும் சாதகர் தமது மனதில் எந்த விதமான அழுக்குகளும் இல்லாமல் தூய்மையான மனதிற்குள் மானசீகமாக வெளியில் இருக்கின்ற புவனாபதி சக்கரத்தின் ஆற்றலை உள்ளுக்குள் வரும்படி செய்ய வேண்டும். அதன் பிறகு சக்கரத்தில் உள்ள மந்திர பீஜங்களை சத்தமாக உச்சரிக்காமல் அசபையாக மனதிற்குள் செலுத்து மூச்சுக்காற்றின் மூலம் அதற்கு உயிர் கொடுத்து தமக்குள் வைக்க வேண்டும். அதன் பிறகு இறையின் பேரொளி பொருந்திய ஆற்றலை மனதிற்குள் வைத்த சக்கரத்தோடு ஒன்றாக பொருந்தும்படி செய்து முறைப்படி தியானம் செய்ய வேண்டும். சரவணையா விளக்கம். கௌரி அம்மா, வணக்கம். வாருங்க. வணக்கம் ஐயா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. மந்திரம் 1315. பூசிக்கும் போது புவனாபதி தன்னை யாசற்றகத்தினில் ஆவாகனம் பண்ணி பேசி பிராண பிரதிட்டை அது செய்து தேசுற்றிடவே தியானம் அது செய்ய. இந்த பேசிங்கிறது சில பதிவுல பேசின்னு இருக்கு, சில இதுல பேசிய பிராண பிரதிஷ்டை செய்து அப்படின்னு பேசியன்னு இருக்கு. இதுக்கான கமெண்ட்ரி: அன்டிஸ்ட்ராக்டட் adoration alone will bear fruit. The worshipper must become one with the deity அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பூசிக்கும் போது புவனாபதி தன்னை நாம பூஜை செய்யும் போது புவனாபதி தேவியை, தன்னை அப்படின்னா தலைவன் தாய், அந்த மாதிரி இங்க நம்ம பார்க்கறது தலைவியான நமது தாய் புவனாபதி தேவி. அவளை பூசிக்கும் பொழுது யாசற்ற அகத்தினில், ஆசுனா குற்றமற்ற அகத்தினில் மனம் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆவாகனம் பண்ணி அவளை தேவியை வரவழைத்து ஆவாகயாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எனர்ஜியை நம்ம அந்த மந்திரங்கள் சொல்லி, அந்த பீஜ மந்திரங்கள் சொல்லி நம்ம எழுந்தருள செய்து பேசி பிராண பிரதிஷ்டை செய்து அந்த எழுந்தருள செய்த அந்த எனர்ஜியை அந்த யந்திரத்துல நிலைநிறுத்துறது. பிரதிஷ்டைனா நிலைநிறுத்துறது.
அந்த வரவழை வரவழைத்த தெய்வ சக்தியை வந்து அந்த எந்திரத்துல அந்த சக்கரம் நம்ம பூஜை பண்றதுக்காக இருக்கிற எந்திரத்துல அந்த சக்கரம் வரைந்த எந்திரத்துல நிலைநிறுத்துறதுக்காக பிராண பிரதிஷ்டை செய்யணும். அதுக்கும் மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரங்களை உச்சரித்து பிராண பிரதிஷ்டை செய்து அந்த எனர்ஜியை அதுல நிலைநிறுத்தி தேசுற்றிடவே, தேசு அப்படின்னா ஒளி, ஒளி காட்சி பொருளாக இருக்கிற அந்த எனர்ஜி ஃபீல்டு, அது நம்ம உடம்புல வந்து பொருந்துற அளவுக்கு தியானம் அது செய்ய, அந்த சக்கரத்தை அந்த யந்திரத்தை நம்ம மனதில் பொருத்தி தியானம் செய்யும் போது அந்த எனர்ஜி நமக்குள்ள நல்லா நம்மளோட பொருந்துற அளவுக்கு தியானம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த மாதிரி தான் பார்க்குறேன். இங்கே வந்து நம்ம பொதுவாக மந்திரம் வந்து இந்த ஒளி வடிவமாக இருக்கும். நம்ம யந்திரம் வந்து நம்ம காட்சிக்கு வச்சுக்கலாம். அந்த ஒளி வடிவமாக இருக்கிறது, அதாவது நம்ம பேசுகிற வடிவமாக இருக்கிறது வந்து மந்திரமாகவும், நமக்கு ஒளி வடிவமாக இருக்கிறது வந்து யந்திரமாகவும் இருக்கும். அந்த எனர்ஜி ஃபீல்டோட ஒரு காட்சி தான் நம்ம வந்து யந்திரமாக பார்க்குறோம். அதை தந்திர முறையில் இதை எல்லாத்தையும் நம்ம மூணுமே இதில் கலக்கிற மாதிரி பார்க்குறேன். மந்திரம், யந்திரம், தந்திரம், இந்த மூணுமே வந்து கலந்து நம்ம செய்யும்போது இன்னும் நல்ல சக்தி இருக்கும். வெறும் மந்திரமாக இல்லாமல் அதுக்கு காட்சியும் கொடுத்து அதை வந்து சக்தியும் கொடுக்கறதுக்காக அந்த ப்ரொசீஜர்ஸ்க்காக அந்த தந்திர முறைகளையும் நம்ம வந்து செய்கிறோம். அந்த 3 விஷயங்களையும் இதில் நடக்கிறதுனால சக்தி தேவியை நம்ம இந்த மாதிரி பூஜனை செய்யணும், எந்த மாதிரி தியானம் செய்யணும் அப்படின்றத நான் பார்க்குறேன். கிருத்திகாம்மா வந்திருக்காங்க. வாங்கம்மா. வணக்கம்மா. நன்றி. இன்றைய மந்திரம் வந்து எப்படி தேவியை பூசிப்பது, அந்த பூவையான புவனாவதியை பூசிப்பது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம கௌரிமா சொன்ன மாதிரி 3 வகையாலும் இதை செய்யறது ஒண்ணு. யந்திரம், தந்திரம், மந்திரம் இது எல்லாத்தையும் சேர்ந்து வழிபட்டு செய்வது ஒன்று. இன்னொன்று வந்து எதுவுமே இல்லாம மந்திரத்தின் மூலமாக அகபூஜையாக செய்வது வந்து மற்றொன்று. இப்போ இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, ஆசற்ற அகத்தின் ஆவாகனம் பண்ணி அப்படிங்கிறாரு 2வது வரியில. ஆசற்ற அப்படின்னா மாசற்ற, குற்றமற்ற அப்படின்னு எடுத்துக்கணும் நம்ம. அப்போ குற்றமற்ற மனதினில் ஆவாகனம் பண்ணி அப்படின்றாரு. எப்படி குற்றமற்ற மனதை அடைவது அப்படின்னா, அததான் முன்னாடி சொன்னாரு. முதல்ல அந்த இயந்திரங்களை வைத்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடியும் நம்ம பார்த்திருக்கோம். முதல்ல புறபூஜையாக இயந்திரங்களை வைத்து யந்திரங்களை வைத்து நம்ம வந்து உச்சாடனங்கள் செய்து அதற்கு பிறகு அடையக்கூடிய ஒரு தன்மை. இது ஒண்ணு. அடுத்தாப்புல என்ன சொன்னாரு, உள்ளுக்குள்ளேயே அது அத்தனையும் நம்ம உள்ளுக்குள்ள நடக்கணும். அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு அகபூஜை முறை, அதுவும் ஒண்ணு இருக்கு. அப்போ இங்க வந்து என்ன சொல்றாரு, 4வது வரியில பாருங்க, தேசுற்றிடவே தானம் அது செய்ய அப்படின்றாரு. தேசு அப்படின்னா ஒளி. அப்போ அந்த ஒளியில் நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து தியானம் செய்யணும். அது அந்த அப்படி செய்யும் பொழுது அப்ப எந்த ஒளி, அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு மந்திரம் மாதிரி நமக்கு தெரியும். ஆனா இந்த சொல்லிடுவாங்கல்ல, ஒரு ஒரு சமையல் முறை செய்யும் போது சொல்லுவாங்க, இப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு சமையல் முறை ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்களேன். இல்ல எனக்கு ஈஸியா வர்றது சமையல், அதனால நான் டக்குன்னு சொல்றேன். ஒரு குழம்பு பண்றோம். அந்த குழம்பு பண்ணும்போது நம்ம பருப்புருண்டை குழம்புன்னு ஒண்ணு பண்ணுவோம். இந்த பருப்புருண்டை குழம்பு பண்றதுக்கு பருப்புருண்டைக்கு ஒரு ரெசிபி எப்போவாது போட்டிருப்போம். இல்ல பருப்புருண்டை பண்ற ரெசிபி ஒரு வேற மாதிரி இருக்கும். அப்புறம் அதை வச்சு குழம்பு பண்ற ரெசிபி வேற.
இப்போ டக்குன்னு அது தெரியும் அப்படிங்கிறதுனால, இந்த பருப்புருண்டை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியுங்கிறதுனால, இந்த குழம்பு சொல்லும்போது தாளிச்சு கொட்டிட்டு அந்த தண்ணியை புளியை கரைச்சி கொட்டி பொடி போட்டுட்டு நம்ம பருப்புருண்டைக்கு பண்ணின அந்த ரெசிபி மூலமா அரைச்சி வச்சிருக்கிற பருப்பு எடுத்து உருட்டி குழம்புல போடுங்க அப்படின்னு. அப்போ நம்ம என்ன நினைப்போம், இவ்வளவுதானா ஈஸியா குழம்பு அப்படின்னு நினைச்சிட்டு யாராவது புதுசா சமைக்க வரவங்க என்ன நினைப்பாங்க, எடுத்துட்டு குழம்பெல்லாம் கரைச்சிருவாங்க. பருப்புருண்டை ரெசிபி போடலையே, அது எப்படி பண்ணணும் அப்படின்னு அப்புறம் யோசிப்பாங்க. அப்புறம் அதை தேடி போவாங்க. ஆனா திருமூலர் நமக்கு அந்த வழியெல்லாம் எதுவுமே வைக்கல, முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டாரு எப்படி அந்த அந்த ஒளி முறையில் ஆழ்ந்து தியானிப்பது அப்படின்னு அது சொல்லிட்டாரு. ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணணும், கடகடான்னு பின்னாடி ஓடி போய் அந்த எப்படி தேசுற்றிட தியானம் செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு அப்படி எப்படி முன்னாடி சக்கரம் சொல்லியிருக்காரு, பைரவ சக்கரம் சொல்லியிருக்காரு, திருபுரை சொல்லியிருக்காரு, பிராணாயாமத்துல வந்து அட்டாங்க யோகத்திலையும் சொல்லியிருக்காரு. அத்தனை முறையிலையும் ஏதாவது ஒண்ணு நமக்கு நம்முடைய உடலுக்கு இயைந்த, நம்முடைய மனதிற்கு இயைந்த முறையில நம்ம இந்த இடத்துல அந்த தியான முறைக்கு வந்திருக்கணும். அட்லீஸ்ட் அந்த பழக்கத்துக்காக நம்ம வந்திருக்கணும். அவர் திருமூலரை பற்றி வரும்போது அதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப இது வந்து ஒரு செக் பாயிண்ட் மாதிரி. அவர் சொல்றாரு, தேசிச்சுடவே தியானம் அது செய்ய அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம அந்த தியான முறைக்கு வந்துட்டோமா அப்படின்னு நம்ம இது ஒரு காலாண்டு பரீட்சை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். காலாண்டு பரீட்சை மாதிரி அவர் வந்து சாதாரணமா சொல்லிட்டு போறாரு. நம்ம வந்து அதை பண்ணிருக்கோமா அப்படின்னு ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு டிக் போட்டுக்கலாம், ஓம் போட்டுக்கலாம். நான் வந்துட்டேன், நான் வரல, இன்னும் கொஞ்சம் வரணும், இல்ல என்னால அந்த கிளிம்ஸை தான் தொட முடியுது, எங்கேயோ ஒரு ஒளிக்கீற்று பார்க்கிறேன், ஆனா என்னால அதுக்குள்ள ஆழ முடியல. அப்ப என்ன பண்ணணும், திருப்பி அவர் சொன்ன ஏதாவது ஒன்றை பற்றி கொண்டு நம்ம வந்து அந்த இடத்துக்கு வந்துடணும். அதுக்குதான் நான் இவ்வளவு முக்கியமா சொல்றது. அப்ப தேசிச்சுடவே தியானம் அது செய். அப்போ அந்த ஒளி தியானத்துல அந்த ஒளியில ஆழ்ந்து செய்யணும்னா என்ன பண்ணணும், பேசிய பிராண பிரதிஷ்டை அது செய்து அப்படின்ற பேசிய அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்னேன். எது பிராண பிரதிஷ்டைன்னா என்னது, நேற்றுக்கு சொல்லி கொடுத்தாரு நமக்கு. ரோம் சுரோம் அப்படின்னு இது வந்து இடது மூக்கு வலது மூக்கு வழியாக போகக்கூடிய மூச்சு தியானத்தை பத்தி சொல்றோம் அப்படின்னு. நீங்க நினைக்கலாம் இவங்க என்னென்னமோ சொல்றாங்க, இவங்க மனசுக்கு தோணுனதெல்லாம் சொல்றாங்க. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அவர் எப்படி உணர்த்தினாரு. நீங்க நேற்று பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இந்த இடத்துல எந்த இடத்துலயுமே வந்து இடகலை பிங்கலை கொண்டான குறிப்பு இருக்காது நேற்றுக்கு பாட்டுல. இந்த மேவிய சக்கரம் மீது வளர்ச்சியிலே அப்படின்னு மாத்திரம்தான் சொல்லியிருப்பாரு. கோவை இடு குரோம் சிரோம் அப்படின்னு. அப்போ வளமாக அப்படின்னு கூட நம்ம இந்த இடத்துல பொருள் எடுத்துக்கலாம். ஆனா இந்த இடத்துல பிராணன் மூச்சு காற்று அதை வந்து சொல்றது அப்படிங்கிறது எதனால நம்ம சொல்றோம்னா, அந்த அடுத்த பாடல் அதற்கு உண்டான குறிப்பை கொடுத்துருவாரு. அப்போ நான் இதுதான் சொல்லியிருக்கேன். அப்ப நம்ம இதை படிச்சதுனால இந்த இடத்துல வந்து நம்ம சொல்றோம், இவ்வளவுதான். அப்படி ஒரு இடத்துல நேற்றுக்கே அவர் சொல்லிட்டாரு, எப்படி இடது மூக்குல என்ன வைக்கணும், வலது மூக்குல என்னது வைக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லிட்டாரு. அது அந்த இடத்துல எந்த பீஜங்கள் நம்ம மனசுக்குள்ள சொல்லி பார்க்கணும், அது எந்த இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டும், இதெல்லாம் நமக்கு நேற்றுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ அந்த மாதிரி பேசிய பிராண பிரதிஷ்டை செய்து பூசிக்கும் போது போனாபதி தன்னை அப்படின்னு அந்த முன்னாடி ஃபர்ஸ்ட் வரைக்கும் போயிடணும். இப்படி வச்சு பூஜிக்கும் பொழுது சற்ற அகத்தினில் அவள் ஆவாகனம் ஆகுவாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்ல நம்ம இந்த இடத்துல போயிட்டு எந்திர முறையில இல்லைங்க என்னால ஒளி தியானம் நடக்காது, என்னால அது உள்ள போகல, நான் இன்னும் அந்த அகபூஜைக்கு ரெடி ஆகல, நான் இன்னும் அந்த மாதிரி எனக்கு இன்னும் அமையல, நான் அதுக்கு என்ன பண்றது, என்னால பண்ண முடியலன்னா பரவாயில்ல, அதுக்குதான் முன்னாடி எந்திரம் கொடுத்துட்டாரு உனக்கு, நீங்க எந்திரத்தை வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்த முதல்ல இருந்தே பாத்துடலாம். ஆசற்ற அகத்தினில் ஆவாகனம் பண்ணி, அப்ப அவளை வந்து பக்தியினால் நம்ம இந்த இடத்துல ஆவாகனம் பண்றோம். அப்ப அந்த ஒரு இறையை நினைக்கும் பொழுது மனதில் இருக்கக்கூடிய அந்த தூய்மையான பக்தியின் மூலமாக அந்த இடத்துல எண்ணமற்று நம்மளால போக முடியாது. எண்ணமற்று போகணும்னா அந்த இடத்துல ஞானம் யோகம் போயிடும். அப்ப அங்க போக முடியல அப்படின்னா நம்ம இந்த இடத்துக்கு வரோம்.
அப்ப அந்த இடத்துல பண்ணும்போது பக்தியினால் செய்ய வேண்டும். அப்ப எப்படி பக்தியினால செய்யறது? ஒரு பூஜைக்கு உட்காரும் போது நமக்கு மனநிலை எப்படி இருக்கும்? நல்லா குளிச்சு தெளிச்சு நல்லா வீடெல்லாம் சாம்பிராணி போட்டு விளக்கேத்தி நிறைய நறுமண பூக்கள் வைத்து சந்தனம் வச்சு குங்குமம் வைத்து சுவாமிக்கு எல்லாம் சாத்தி அந்த இடத்துல உட்காரும் போதே மனசுல ஆட்டோமேட்டிக்கா ஒரு பக்தி வந்துடும் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி அப்படிதான் நான் ஆசற்றாகம். ஆசற்றாகம்னா இந்த இடத்துல என்னன்னா பக்தியோடு இருக்கக்கூடிய ஆகம். ஏன்னா இந்த இடத்துல எண்ணமற்ற குற்றமற்ற அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எந்த எண்ணம் கொண்டு வந்து வைத்தாலும் அதுல ஒரு அழுகி நாதமா வேற ஒரு விஷயம் இருந்திருக்கும், வேற ஒரு விஷயம் இருந்துரும். ஆனா பக்தியால இருக்கும்போது மெய்யுருகி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி மெய்யுருகி இருக்கும்பொழுது அந்த மனம் தன்னால குற்றமற்றதாக மாறிவிடுகிறது அப்படின்னு ஒரு பொருளை வந்து இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ ஆசற்ற அகத்தினில் ஆவாகனம் பண்ணி பேசிய பிராண பிரதிஷ்டை செய்த. இப்ப நம்ம பிராணாயாமத்துல அவர் சொன்ன மாதிரி இந்த குரோம் வச்சுட்டு பண்ணும் பொழுது தேசற்றிடவே தியானம் அது செய்யும், தேசுற்றிடவே தியானம் அது செய்யும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த ஒளி தியானத்துக்குள்ள போவோம். அதுதான் புவனாவதியை பூசிக்கக்கூடிய முறை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துலயும் அவர் ஒரு டூல் நமக்கு தராரு. எந்திரத்தின் மூலமாகவும் நாம் உள்ளே சென்றோம்னா அப்ப அதனுடைய வழிமுறைகள் எப்படி மாறும் அப்படின்னா பக்தி, யமம், நியமம் அப்படின்னு மாறும். இல்ல நம்ம அக பூஜையா போறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஞானம், தந்திரம் அப்படின்னு மாறும், மந்திரம் அப்படின்னு மாறும். சோ இது ரெண்டு எது வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க, ஆனா பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு திருமூலர் நமக்கு ஒரு இந்த இடத்துல ஒரு செக்லிஸ்ட் தராரு. அதுதான் இந்த மந்திரத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. நான் புரிஞ்சு கொண்டது அதை உங்களோடு பகிர கிடைக்க இந்த கால வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக்கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. ரொம்ப நல்ல விளக்கமா சொன்னீங்கம்மா. அருமையா இருந்தது. ரொம்ப நன்றிங்கம்மா. இந்தியாம்மா வாங்கம்மா. வணக்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1315 திருமந்திரம். அக வழிபாடு செய்க நிதமே. திருமந்திரம். பூசிக்கும் போது புவனாபதி தன்னை ஆசற்று அகத்தினில் ஆவாகனம் பண்ணி பேசிய பிராண பிரதிஷ்டை அது செய்து தேசுற்றிடவே தியானம் அது செய்யே. பொருள்: புவனாபதி தேவியை பூசிக்கும் போது மன தூய்மையுடன் உள்ளத்துள்ளே அத்தேவியை எழுந்தருள பண்ணி இடங்கொள்ள செய்து அத்தேவிக்குரிய மந்திரங்களை அச்சக்கரத்திலே பொருந்தும்படி தியானித்து அவை அதில் நிலை கொள்ள செய்து உள்ஒளி விளங்க தியானம் செய்வாயாக. ஆசு என்ற சொல்லின் பொருள் குற்றம், ஆவாகனம் இடம்பெறச் செய்தல், பிரதிஷ்டை என்றால் நிலை நிறுத்துதல், தேசு என்றால் ஒளி, உற்றிட பொருந்த, தியானம் அக வழிபாடு. கழக வெளிவீட்டில் திருவருள் அம்மையை பூசனை செய்யும் போது செம்பொருளாம் சிவனை மறவாத செம்மனத்தில் வெளிப்படுமாறு அழைத்து பின் கூறியபடி முறைப்படி வரையப்பட்ட சக்கரத்திலோ அமைக்கப்பட்ட திரு உருவத்திலோ இழைத்தலாகிய பிராண பிரதிஷ்டை செய்து அருள் விளக்கம் கொண்டு அக வழிபாடு செய்க. ஆசற்று என்ற சொல்லின் பொருள் உள்ள தூய்மையுடன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றி. ரொம்ப தெளிவா நல்லா கிளியரா இருக்குமா நீங்க பேசுறது. ரொம்ப நன்றிங்கம்மா. வாங்க ஐயா. பிரணவன் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா உங்க சேர்த்து விளக்கத்தோட விளக்கத்தோட உங்க ஓதுதலும் சேர்த்து பண்ணுங்க ஐயா, முடிஞ்சதுன்னா. நன்றிங்க ஐயா. சரிங்க, இந்த முதல்ல மின்விசிறிய நிறுத்திக்கிறேன், அப்பதான் கொஞ்சம் நல்லா கேட்கும். சரி. இதுல பூசித்தல், இதுல நிறைய வர்பு இருக்கு. பூசித்தல் அப்படிங்கிறது கூட வினை,
அது. அப்புறம் ஆவாகனம் செய்தல், அதுவும் வினைதான். ஆனா அந்த ஆவாகனத்துக்கு முன்னாடி ஆசற்று அப்படின்னு சொல்லியிருக்க. அந்த ஆசு அப்படின்னா குற்றம். இது எங்க வருதும் அப்படின்னு சொன்னா, யோகம் இருக்கு பாருங்க. யோகத்துல அட்டாங்க யோகம், அட்டாங்க யோகத்துல ஒண்ணே நியமம் தான். இந்த நியமம் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல வந்து தீது அகற்றுதல். இந்த தீது அகற்றுதல் அப்படிங்கிறது வந்து குற்றம். குற்றங்கிறது மனசுல இருக்கக்கூடிய குற்றம். அதுக்கு நம்ம வந்து திருக்குறள்ல 4வது அதிகாரம் அரண் வலியுறுத்தல், அதுல 4வது திருக்குறள் மனத்துக்கண் மாசு இலனாதல். மாசு இல்லாதவனாக இருக்க வேண்டும், மனசுல மாசு இருக்கக்கூடாது. அதுதான் முதல்ல தீது அகற்றுதல் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த குற்றத்தை நீக்கிடணும். அப்ப குற்றத்தை நீக்கிட்டா மனசு என்ன ஆகும்னா தூய்மை ஆயிடுங்க. எங்க தூய்மை இருக்குதோ அங்கதான் கண்டிப்பா நன்மை அப்படிங்கிறது இருக்கும். ஒண்ணு இல்லைங்க, ஒரு சாதாரணமா யோசிச்சு பாருங்களேன். நம்ம உடல் வந்து மல உடல். கண்டிப்பா இரும்பு கரண்டிய போட்டு எடுக்கிற வரைக்கும் உணவு நல்லா இருக்குது. ஆனா கைப்பட்டுதுன்னா அடுத்தது பயன்படுத்த முடியாத படிக்கு வந்துடுது. ஆடு மாடு நடக்கிற இடத்துல தாவரம் வருது. ஆனா மனிதன் தொடர்ந்து நடந்தானா அங்க எந்த தாவரமும் வர்றது கிடையாது. அது ஒற்றையடி பாதையா மாறிடுது. கையில தொடங்கி கால் வரைக்கும் விஷமா இருக்கு. ஆனா இந்த விஷமா இருக்கிறத அமிர்தமா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேவியை வந்து நம்ம மனசுக்குள்ளார ஆவாகனம் செய்தல். ஆவாகனம் பண்ணணும்னா மனசு தூய்மையா இருக்கணும். ஆக நம்ம உடம்பு முழுக்க மலம். ஆனா நம்ம உட்காரும் போது அந்த இடம் தூய்மையா இருக்குதா அப்படின்னு பாக்குறோம். மல உடலை கொண்ட நம்மளே தூய்மையான இடத்த பார்க்கும்போது அம்மா வந்து அருள் சக்தி. அவங்க வந்து உட்காரணும்னா அந்த இடம் தூய்மையா தானே இருக்கணும். அவங்க வந்து இருக்கணும்னா தூய்மையா இருக்கணும். அப்ப அதன் அடிப்படையில பார்க்கும்போது வள்ளலார் சொல்வாரு 6ஆம் திருமுறையில, தூய்மையால் எனது துரிசெலாம் நீக்கி. துரிசுனா குற்றம், அதுதான் நம்ம தூசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். துரிசெலாம் நீக்கி நல்வாய்மையால், வாய்மைக்கு ஒரு அடைமொழி கொடுக்கிறார், ஒரு சிறப்பு. தூய்மையால் எனது துரிசெலாம் நீக்கி நல் வாய்மையால் கருணை மழை பொழி மழையே. அப்படியே அங்க பொய் அப்படிங்கிறதும் இருக்கக்கூடாது. அப்ப வாய்மை தான் இருக்கணும் அப்படிங்கிறது. அதனால தூய்மை வாய்மை இது ரெண்டும் இருந்ததுன்னா அதுதான் ஆசு அற்ற இடம், அதுதான் மனசு. அப்பதான் அந்த அம்மையை வந்து நம்ம ஆவாகனம் பண்ண முடியும். அப்பர் பெருமான் சொல்லுவார், நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் அப்படின்னு சொல்வாரு. அதே மாதிரி அபிராமி அந்தாதியோட 59வது பாட்டு கிருத்திகாவுக்கு நல்லா தெரியும். தஞ்சம் பிரிதில்லை ஈது அல்லது என்று உன் தவநெறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றிலேன் அப்படின்னு அந்த பாட்டு வரும். அத நெஞ்சம் என்று உன் தவநெறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றிலேன் அப்படின்னு அபிராமி பட்டரும் சொல்லியிருப்பாரு. அப்படி எப்ப நினைக்கிறோமோ அப்ப நம்முடைய மனசுல இருக்கக்கூடிய தீமையெல்லாம் நீங்கும். தீமை நீங்கிடுச்சுன்னா தூய்மை அப்படிங்கிறது ஓங்கும். தூய்மை ஓங்கிடுச்சுன்னா ஆவாகனம் அப்படிங்கிறது இயல்பாவே நடக்கும். அதுக்கு வந்து வள்ளல் பெருமான் வந்து 6ஆம் திருமுறையில ஞானசரியைன்னு ஒரு பாட்டு, அதுல 28 பாட்டு இருக்கும். அது முதல் பாட்டு நான் அடிக்கடி சொல்ற பாட்டு. அதுதான் அகபூஜைக்கு சிறந்த பாட்டுங்க. அது வந்து ரொம்ப அருமையா இருக்கும். எப்படின்னா, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நினைந்து உணர்ந்து அப்புறம் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து 3 வந்துருச்சா? அடுத்தது
அன்பே நிறைந்து நிறைந்து. அப்ப அன்பு வந்து ஃபுல்ஃபில் ஆகணும், ஃபுல்லா முழுசாகணும். முதல்ல நினைக்கிறது, அப்புறம் உணர்றது, அப்புறம் நெகிழ்வது, அப்புறம் அன்பு நிறைவது. அதுக்கப்புறம் தான் ஆவாகனம்ங்கிறது நடக்கும். அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. பல பேர் குளிக்கும் போதே உடம்பு நனைகிறது இல்லை. ஆனா வள்ளலார் வந்து இறைவனை நினைச்சு மனசு உருகும் போது கண்ணீர் ஊற்று எடுக்கணும், அதனால உடம்பு நனையணும்ன்றாரு. ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. கிருத்திகா சொன்னாங்கல்ல, விளக்கேத்துறது, அப்புறம் சந்தன குங்குமம் வைக்கிறது, இதெல்லாம் வந்து மண்ணை தூய்மை செய்வதற்கு தண்ணீர். ஆனா மனசை தூய்மை செய்வதற்கு கண்ணீர். என்னை எவ்வளவு நல்லா வச்சிருக்கிய இறைவா, அதுக்கு நான் தகுதியா அப்படின்னு நினைக்கும் போது கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். அது கிருஷ்ணரை வந்து காட்டுல ஒருத்தர் பாப்பாரு, ஒரு பக்தர் சொல்லுவாரு, கிருஷ்ணா இந்த இடத்துல நான் உன்னை பாக்குறேனே, உனக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லுவாரு. ஏன்பா ஒரு சொட்டு கண்ணீர் இல்ல அப்படின்னு கேட்பாரு. அதுல கண்ணீர் தான் மிகச்சிறந்த நிவேதிய பொருள். அதனால உடம்பு நனைந்து நனைந்து. அப்புறமா கூப்பிடணும். இப்ப இங்க யார்கிட்டயாவது ஏதாவது கேட்கணும்னா கௌரியோ ரத்னா சாரோ யாரு நெறியாளர், அதாவது மாடரேட்டர், அவங்க இன்வைட் பண்ணணும். அது மாதிரி நம்ம கூப்பிடணும், மனசுக்குள்ள வந்து இருங்க அப்படின்னு. அது எப்படி கூப்பிடணும்னு சொல்றாரு பாருங்க. அருள் அமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே. அருள் அமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே. அப்புறம் என்னுரிமை நாயகனே அப்படின்னார். அரசாங்கத்துல எவ்வளவு கொடுத்தாலும் அதை வாங்கிட்டு வந்து கொடுக்கறது யாரு கொடுப்பா? நாயகன் தானே வீட்டுல கொண்டு வந்து கொடுக்க முடியும். அதனால வந்து என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து. இந்த வணைந்து வணைந்து அப்படின்னா மனசுக்குள்ள உருவாக்கி உருவாக்கி கிரியேட் அப்படின்னு அர்த்தம். வணைந்து வணைந்து ஏத்துதும். ஏத்துதும்னா வணங்குதல், போற்றுதல் அப்படின்னு அர்த்தம். நாம் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். அப்பதாங்க மரணமிலா பெருவாழ்வு வரும். தேசுற்று தியானம் செய்ய அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அந்த ஒளி பெற்றால், அந்த ஒளியை பெறுவதற்கு கண்டிப்பா தியானம் பண்ணணும். அந்த தியானம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா நம்ம உசுரை எடுத்துட்டு போறதுக்கு யமன் வரமாட்டான், கண்டிப்பா வேறொருவர் வருவார். அது யாருன்னா இறைவனே வருவான். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு துணி இருக்குங்க, அழுக்கா இருந்ததுன்னா அந்த துணியை கொண்டு போய் வாஷிங் மிஷின்ல போட்டு நல்லா கசக்கி கும்மி அடிச்சு மறுபடியும் வெயில்ல காய வச்சு எடுப்போம். ஆனா அதே துணி நல்லா நல்ல வெள்ளையா அழுக்கு இல்லாம இருந்ததுன்னா அந்த துணிக்கு உரியவங்க வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. அது மாதிரி மனசு அழுக்கா இருந்ததுன்னா உசுரை யமன் எடுத்துட்டு போயிடுவான். மனசு தூய்மையா இருந்ததுன்னா உசுரை சிவன் வந்து எடுத்துப்பாரு. ஆனா நம்ம யமன்கிட்ட கொடுக்குறோமா சிவன்கிட்ட கொடுக்குறோமா அப்படிங்கிறது நம்ம கையில இருக்கு. ஆனா அதுக்கு வழிகாட்டுறது திருமூலர் அப்படிங்கிறது தான். இன்னும் நிறைய உதாரணங்கள் இதுல இருக்கு. இது மாதிரி நம்ம அகபூஜை செய்தால் கண்டிப்பா நமக்கு வந்து எல்லா ஞானிகளும் கேட்டுக்கொள்வது போல பிறப்பு இறப்பு அற்ற நிலை, அதுதான் சிவகதி அப்படிங்கிறது. சிவ சிவ என்ன சிவகதி தானே அப்படின்னு திருமூலர் சொல்றாருல, அந்த கதி நமக்கு வாய்க்கும். சிவகதிங்கிறது நமக்கு வாய்ச்சிருச்சுன்னா நம்ம அகதியாக இந்த பூமிக்கு வரமா, இந்த ஆன்மா வராது அப்படிங்கிறது தான். அதை நோக்கமா கொண்டுதான் பக்தி இலக்கியம். அதனால நம்மும் வந்து அதை நோக்கமா கொண்டு அகபூஜை செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அந்த மன தூய்மையை பத்தி சொன்னது, கண்ணீரை பத்தி சொன்னது ரொம்ப அருமை ஐயா. நீங்க பேசுறதே மன தூய்மை ஆகும். நீங்க உங்களது கேட்கறது, உங்களோட இதை கேட்கறது, காலையில நம்ம இதை கேட்கறோம்னா இதெல்லாம் பாக்கியம் தாங்க ஐயா. இதுவே மன தூய்மை ஆகுறதுன்றதுதான் நான் பாக்குறேன்.
ரொம்ப நன்றிங்க ஐயா. இன்னும் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அது கிருத்திகா தான் எளிமையா எடுப்பாங்க. இன்னைக்கு இல்லைன்னா கூட இன்னொரு நாள். அதாவது திருவருட்பால தெய்வமணி மாலை அப்படின்னு ஒரு பகுதி 30 பாட்டு இருக்கும். அதுல துதி உண்டு அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு தொடங்கும், ஒரு திருவருட்பா. அந்த துதி உண்டு, நிதி உண்டு, மதி உண்டு, கறி உண்டு, அதாவது தேர் உண்டு, கறி உண்டு, பரி உண்டு, எல்லாம் உண்டு. கடைசியில உண்டுண்டு மகிழவே உணவு உண்டு. இது எல்லாம் உண்டு எப்போ அப்படின்னா, நின் திருவடியில் தியானம் உண்டாகில் அரசே அப்படின்னு. அப்புறம் தாருண்ட சென்னையில் தர்மமிகு தாருண்ட சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலே தன்முக துய்யமணி சண்முக தெய்வமணியே அப்படின்னு அந்த பாட்டு முடியும். நீங்க வேணா இந்த தலம் நிறைவு அடைஞ்ச பிறகு இது இதயத்துல இல்லைன்னா கூட இணையத்துல கண்டிப்பா இருக்கும். துதி உண்டு அப்படின்னு தொடங்குற பாட்டு. நன்றி. நன்றிங்க ஐயா. மணிகன் ஐயா எடுக்கக்கூடிய சூழல் இல்ல இன்னைக்கு. இல்ல நான் பரவாயில்ல நாளைக்கு பரவாயில்ல. எடுத்துறேன். அதனாலதான் இன்னும் எல்லாரும் அந்த இது முடிஞ்ச பிறகு அவங்கவங்க பர்சனலா கூட பாத்துக்கலாம் அது. நன்றிங்க ஐயா. வாங்க ஐயா ரத்னகுமார் ஐயா. நன்றிம்மா. அத்தனார் ஐயா அருமை ஐயா. மிக அருமை. கௌரியம்மா சொன்ன மாதிரி நீங்க வந்து முடிக்கும் போது நீங்க ஒரு பாடல் ஓதி முடிக்கிறதுங்கிறது மிக சிறப்பு. நடுவில் அது இல்லாம போயிடுது. முயற்சி செய்யுங்க. நன்றிங்க, மிக்க நன்றி. நிறைவு செய்வோம். யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லினேன் என்றும் காலை எழுந்து கருத்தறிந்து ஒதிரின் ஞான தலைவனை நன்னுவர் என்றே என்றும் கூறிய திருமூலரின் கூற்றிற்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை கூறி தெளிவுபடுத்திய சான்றோர்களுக்கும் செவி கொடுத்து சிறப்பித்த மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஆன்ம சாதனைகள் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.